வீரபாண்டியன், நான் கொஞ்ச நாள் வீரபாண்டியன் யாருன்னு தெரியாமல் இருந்தேன், மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் ராமசுப்பையா மகன் என்றால் இப்படியா நம்மை பற்றியெல்லாம் பேசுவான் என்று அவருடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு படித்து ரொம்ப வேகமாக போகிற பிள்ளை இருக்க என்ற காரணத்தினால் வீரபாண்டியை யார் தெரியுமா என்று சொல்லி ராமசுப்பையா மகன் என்று சொன்ன பிறகுதான் சொன்னவர் பேச்சை நம்பி நான் ஏற்றுக்கொண்டேன் தவிர அதுவரையில் எனக்கு வீரபாண்டியனை பற்றி அதிகமாக தெரியாது. வீரபாண்டியனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டு. இரும்பு கந்தத்தை இழுத்ததா, காந்தம் இரும்பு இழுத்ததா, எப்படியோ ரெண்டு ஒன்றாக ஒட்டி கொண்டிருக்கிற காட்சியை காணுகிறீர்கள் நீங்கள். ராமசுப்பையா அவர்களுடைய உள்ளம் எந்த அளவிற்கு அழுத்தமானதோ திடமானதோ அதே திடம், அதே அழுத்தம், அதே வலிமை, அதே திட்டவட்டம் இத்தனையும் சேர்ந்து சொற்களாக நம்முடைய வீரபாண்டியனுடைய நாவிலை வெடிப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். அவர் இடையிலே எங்கேயே போய் சிக்கினார். நல்ல வேளை சிக்கியதை சில நேரங்களில் நாம் சின்ன ஆயுதங்களை கொண்டு எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காமல் அவரே சிக்கலில் இருந்து வெளியே வந்து எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இன்றைக்கு இருக்கின்ற காட்சியை நாம் காணுகின்றோம்.